வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் நம்ம பேச போகிறோம். மற்றபடி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பேச போகிறோம். டைட்டில் அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபியூல் இன்ஜெக்ஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து அவ்வளோ நெசசரியா, இதில் கொடுத்துருக்க அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோம்னா ஒரு நாலேஜ் கிடைக்கும் நண்பா. ஏன்னா புது பைக் வாங்குறதுக்கு பார்த்தோம்னா நிறைய மிடில் கிளாஸ் பசங்க வந்து ஆசைப்படுறாங்க, உண்மைதான். ஆனா அந்த பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பைக்குகள் ஃபியூல் இன்ஜெக்டரோட தான் வருது. ஃபியூல் இன்ஜெக்டர்ல இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து நீங்க பின்னாடி எடுத்ததுக்கு அப்புறம் என்னடா இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்ப கூடாது. ஆக்சுவலா பார்த்தோம்னா நிறைய கஸ்டமர்ஸோட புலம்பல், அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல இருக்கிறவங்களும் சில புலம்பல்கள் வந்து எடுத்துதான் இன்னைக்கான வீடியோ நான் பேசி இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபியூல் இன்ஜெக்டருங்க சரியான மைலேஜ் கொடுக்குங்க, செம்மையான எஃபிஷியன்சி இருக்கும். த்ராட்டில் அப்படியே நீங்கள் தொட்டிங்கனாவே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையில தான் நான் விழுந்தேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே தான் ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்குகளை வாங்கின நிறைய பேர் ஃபீல் பண்ணுற முக்கியமான விஷயமா இருக்குது, மிகப்பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து சில விஷயங்கள் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏன்னா ஏன் இந்த விஷயத்தை நான் எடுக்கிறேன், அட்வான்டேஜஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்க நெகட்டிவ் சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும். முதல் விஷயம் அக்யூரேட்டான ஏர், அதுக்கப்புறம் ஃபியூல் மிக்சர் வந்து ஒவ்வொரு டைமும் இன்ஜினுக்கு வந்து கிடைக்கும். நிறைய மோர் எஃபிஷியன்டான கம்பஸ்டன் வந்து நடக்கும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படியே நீங்க தொட்டிங்கனாவே வண்டி பறக்கிற அளவுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கு கார்பரேட்டர் பைக்கை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கார்பரேட்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் கம்மியா இருக்கும். ஈஸியாவே டியூன் பண்ணிக்கலாம், ஈஸியாவே மேப்பிங் பண்றது மூலமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்கள்ல இருக்குது. நிறைய கார்கள்ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு இது பெனிஃபிஷியலா இருக்குது, நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாமே. நீங்களோ நானோ பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன், நமக்கு வந்து என்ன தேவை, நம்ம பைக் வந்து எவ்வளவுதான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கா எடுத்தாலும் சரி, எவ்வளவு லுக்கிங்கா இருக்கிற மாதிரி பைக்கை எடுத்தாலும் சரி, நம்ம எண்ட் ஆஃப் த டே பாக்குற முக்கியமான விஷயம் மைலேஜ் நல்லா கிடைக்குதா, மெயின்டெனன்ஸ் நம்ம கைக்குள்ளாடங்கிற மாதிரி இருக்குதான்னு தானே பாக்குறோம். ஆனா இந்த விஷயம் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொதல் விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்டர் சிஸ்டம் இருக்கிற வண்டி நீங்க வாங்குற மாதிரி தான் வண்டியில குறையாம ஒரு 2.5 லிட்டர் பெட்ரோல் வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில நேரத்துல நம்ம லாங் டிரைவ் போகும்போது என்ன பண்ணுவோம், பங்க் அவ்வளவு தூரம் தள்ளி இருக்குதுடா மச்சான், நம்ம என்ன பண்ணலாம் ஃபுல் டேங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு நீங்களே ஆப்படிச்சுக்கிறதுக்கு சமம். ஏன்னா ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னா 5000 ரூபாய் செலவு இருக்குது. வண்டி ட்ரை ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாமே, ஃபியூல் இல்லாம பம்புக்கு வந்து கரெக்டான ஃபியூல் போகலன்னு வச்சுக்குவேன், அதுக்கும் ஒரு 5000 ரூபாய் செலவு இருக்குது. ஒருவேளை நீங்க அடிக்கிற ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ரேஷியோவில் இல்ல, சில கலப்படம் இருக்குது அப்படின்னாலும் ஃபியூல் இன்ஜெக்டர் சீக்கிரமாவே மண்டையை போட்டுரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப 100cc பைக் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனைப்பா, தெரியாம வண்டி ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்க ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே, 5000 ரூபாய் செலவு பண்ணி தான் மறுபடியும் ஃபியூல் இன்ஜெக்டர்ல அதை மறுபடியும் ரீமேப்பிங் பண்ணி அதை ரெடி பண்ண வேண்டியதா இருக்குது. 5000 ரூபாய்ங்கிறது சும்மாவா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் பைக்னு வச்சுக்கலாமே, கிட்டத்தட்ட அதுல உங்களுக்கு 5% வரைக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்குது அந்த ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் வேலைக்கு. அப்போ இது எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாமே சென்சார் கொடுத்து நாங்க லேப்டாப்ல இப்படி சொருக்கி அந்த ஈசி யூனிட்ல என்ன இருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணி நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்க, லாங் போயிட்டீங்க, பக்கத்துல ஷோரூம் இல்ல, லோக்கல் மெக்கானிக்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆகல, இந்த பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்ற நிறைய பேரோட ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா இருக்கு, சார் BS6 பைக் எல்லாம் நாங்க ரெடி பண்றது இல்ல சார், இந்த பைக் எல்லாம் நீங்க ஷோரூம்ல கொடுத்தே பாத்துக்குங்க, ஏன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியறது இல்ல, அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து, அதாவது அதை நாங்க எவ்வளவுதான் சர்வீஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா நண்பா, இந்த BS6 நாம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டர்ல போட்டு கொடுத்துட்டாங்களே, இப்ப சர்வீஸ் சென்டர் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் கொடுத்தோம்னாலும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் வண்டி எப்படி தெரியுமா சர்வீஸ் பண்றாங்க, வாயிலேயே சர்வீஸ் பண்றாங்க. அந்த வாரண்டி முடிகிற வரைக்கும் பார்த்தோம்னா வாயிலேயே சர்வீஸ் பண்ணி கையில கொடுக்கறது தான் பாக்குறாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம்னு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு அது என்ன ப்ராப்ளம்
ப்ராப்ளம்ங்கிறதே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியறது இல்ல. ஒரு சர்வீஸ் சென்டர்ல அட்லீஸ்ட் ஒரு சீனியர் மெக்கானிக்காவது பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி சென்சார்ஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா மிக பிரபலமான பைக் ஷோரூம்ஸ்ல கொண்டு நீங்க பைக்கை கொடுக்கும்போது ஏன் அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் வாயிலே சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னாவே சரியா போயிடும், இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பைக்கை சர்வீஸ் பண்ணாம அப்படியே கையில கொடுத்து விடுறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அதை பிரிச்சா புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறவங்க ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லயே இருக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்ப எந்த அளவுக்கு இது ப்ராப்ளமா இருக்குதுன்ட்டு. இதுல முக்கியமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு தெரியுமா? இந்த செகண்ட் ஹேண்ட் பைக்குகளை வந்து பை அண்ட் செல் பண்றாங்கல்ல, அதாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே நிறைய புரோக்கர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க இதுல மெயினா பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. ரெண்டாவது ஆல்ரெடி பார்த்தோம்னா BS6 மாடல்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல, ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல்ஸ் வாங்கின நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, புரோக்கர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கிற பைக்குகளை வந்து நாங்க மோஸ்ட்லி எடுத்து நாங்க செய்யறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சர்வீஸ் பண்றதுக்கு ப்ராப்பரான மெக்கானிக் கிடைக்கிறது இல்லை. அப்படியே சர்வீஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. நிறைய வண்டிகள் பார்த்தோம்னா BS6ல அதுவும் குறிப்பா ஒரு மொபெட் மாடல் அதிகமா பார்த்தோம்னா ரீசேல் இல்லாம மார்க்கெட்ல வந்து சுத்திட்டு இருக்குது. அந்த வண்டி யாருமே எடுத்து செய்யறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஒருவேளை நீங்க ஃபியூல் இன்ஜெக்டரை வந்து மாத்திட்டு கார்பரேட்டர் மாத்திக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ அந்த இன்ஜின்ல நீங்க கார்பரேட்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் அதை பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கரெக்டா பக்காவாக வச்சிருக்காங்க. ஸோ எதனால கம்பெனி வந்து இந்த 100cc 125cc 150cc இந்த மாதிரி கம்மியான சிசி செக்மெண்ட்டுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் தேவையே கிடையாது. இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்து அவன் வந்து குயிக்கான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸை பார்த்து ரேஸா ஓட்ட போறான். 100cc 150cc பைக்கை வச்சுக்கிட்டு எப்படியும் பார்த்தோம்னா ஒரு 50 கிலோமீட்டர் அதிகபட்சம் ஓட்டுவாங்களா? 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட்டுவாங்களா? கார்பரேட்டரா இருந்துச்சுன்னா ஒரு அடைச்சிக்கிச்சுன்னா கூட மெக்கானிக் கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். ஃபியூல் இன்ஜெக்டர்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா? சர்வீஸ் சென்டர்ல, அதாவது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுக்காம லோக்கல் மெக்கானிக் கிட்ட ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாம கார்பரேட்டரோட காசு எவ்வளோ, ஃபியூல் இன்ஜெக்டரோட காஸ்ட் எவ்வளோ, இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்ல. சோ மிடில் கிளாஸ் வாங்கக்கூடிய இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்குகள் எல்லாம் இருக்குதுல்ல, இது எப்படி பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு சூப்பரா இருக்குதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேல் பண்ணாலும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சைடு ஒரு வேர்ல்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படி இப்படின்னு ஒரு வேர்ல்டு வந்து இருந்தாலும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வேர்ல்டுல இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்குகளை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அவாய்ட் பண்ண தான் பாக்குறாங்க. ஏன்னா இந்த பைக்குகளை வச்சு எங்களால ப்ராப்பரா ஒரு விஷயமும் செய்ய முடியறது இல்ல. இந்த பைக்னால ஏகப்பட்ட தலைவலி தான் வருது. சேல் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரதுனால பேர் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமான சொல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? BS6 பைக்கை எவ்வளவுதான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே வரமாட்டேங்குது. பைக்கை எடுத்து ஓட்டும் போது அந்த ஃபர்ஸ்ட் இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா BS6 பைக்குகள், அதாவது BS6 இல்ல ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்குகளை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தொடர்றதே கிடையாது. ஸோ இத்தனை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர்ல ப்ராப்ளமா இருக்குது. பட் ஏன் கம்பெனி இதை இன்னுமே டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஏன் கார்பரேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பெனிக்கு எப்பவுமே சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கம் மட்டும்தான். ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்கமா இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த லோக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா ஆகுதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. லோக்கல் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 பைக்லயும் முடிச்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க காஸ்ட் கம்மியா இருக்குதோ, யார் நல்லா சர்வீஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து சர்வீஸ் பார்த்துக்குவீங்க. ஸோ இந்த ஒரு இடத்த வந்து பிளாக் பண்ணி இந்த சர்வீஸ் அமௌண்ட்டும் நமக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் நிறைய மெக்கானிக்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அது வரைக்கும் கஸ்டமரோட பாட்டு தானே திண்டாட்டம் ஆகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்குகளில் வந்து சென்சார்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த சென்சாரில் சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுது. வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகுது. ரெண்டாவது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு குறைய 4000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆக்சுவலா நிறைய பேருக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது நண்பா. சின்ன சென்சார் இஷ்யூல வந்து பார்த்தோம்னா அது சென்சாரே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கூட இருக்காது. அந்த 1 இன்ச் இல்லாத சென்சார் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் செலவிக்கும் போது யாருனால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர், அதாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல இருந்து ஒப்பீனியன் சொன்னவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கார்பரேட்டர் மாடல் வாங்கி அதை பக்காவா ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டர் மாடலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்து மறுபடியும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து எல்லாருமே தூக்கி வீசுறதுக்கான காரணமும் இதுதான். கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இஎம்ஐ போட்டு அதுக்கு தனியாக வட்டியை கட்டி ஒரு வண்டியை வாங்கினதுக்கப்புறம் அதோட சர்வீஸ் காஸ்ட்டை பார்க்கும்போது நெஞ்சடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதே தான் நண்பர் நடந்துட்டு இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்றது நிறைய விதத்தில் நல்ல விஷயமா வந்து சொன்னாலும் அதை யூஸ் பண்ற செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சிசி செக்மெண்ட்ல வந்து ஃபியூல் இன்ஜெக்டர்ல தேவையே கிடையாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு கலப்படமான ஒரு பெட்ரோல் நீங்க ஊத்திட்டீங்க தெரியாம ஒரு பங்க்ல வந்து அடிச்சிட்டீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் அங்கேயே பார்த்தீங்கன்னா லேக் ஆயிரும், அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஃபியூல் இன்ஜெக்டர் மாத்துறதுக்கு அது தனியாக 10,000 ரூபாய் செலவுனா யார் பொறுப்பு எடுத்துக்குவா? இல்ல அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து இல்ல நாங்க வந்து இது பொறுப்பெடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்குவாங்களா? அப்படியெல்லாம் இங்க நடந்ததா ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து கடைசியில் யார் இம்பாக்ட் பண்ணணும்னா கன்சியூமராக தான் இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2000 2020 வரைக்கும் வந்த மாடல்ஸ், அதாவது கார்பரேட்டர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் அதிகமாயிருச்சு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ புது பைக் வாங்குறது, புது கார் வாங்குறது அப்படிங்கிற மைண்ட் செட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. நிறைய கம்பெனியோட கார் அண்ட் பைக் சேல்ஸை பாருங்களேன். ஹீரோ கம்பெனி போன வருஷம் கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் இயரில் சேல் பண்ணாங்க. இந்த வருஷம் 5 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி தான் சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து டிராப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக்ல எக்ஸ்ட்ரக் மாடல் வந்து நம்ம பேசியிருந்தோம். இந்த 100 சிசி பைக்குக்கு எதுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன், மொபைல் கனெக்டிவிட்டியில் எதுக்கு? வண்டி எடுத்தாங்கன்னா அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வந்து போவாங்க. ஸோ இதுக்கு நேவிகேஷன் எல்லாமே இந்த பைக்குக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசியிருந்தோம். எக்ஸ்ட்ரக்ங்கிறதே நமக்கு ஒரு தேவையில்லாத ஆணியை தெரியும் போது 100 சிசி பைக்குக்கு எதுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தோம். பட் ஃபியூல் இன்ஜெக்டர்னால இத்தனை ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கஸ்டமர் வாயிலிருந்து கேட்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் மாடலை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பார்க்குறாங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல்களை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஒருவேளை நீங்கள் ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கிற பைக்குகளை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்டாக வாங்க போகிறீங்கன்னா வாங்குங்க, அதில் நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். பட் அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கார்பரேட்டர் மாடல் பைக்கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஈஸி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இதனால் நிறைய பேர் வந்து சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபியூல் இன்ஜெக்டருக்கு பின்னாடி பெரிய ஒரு பாலிடிக்ஸ் மாதிரியே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோக்கல் மெக்கானிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராக அப்படியே ஓரந்தள்ளி வச்சுட்டு நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாக சர்வீஸ் சென்டர், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு அதை எல்லாத்தையும் பைக் மாடல்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது கம்பெனிகளுக்கு தான் ப்ராஃபிட் அதிகமாகுமே தவிர கன்சியூமருக்கு இது வந்து தேவையில்லாத பர்டன்ஸை தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்ட கஸ்டமர்ஸ் கிட்டையும் சில புரோக்கர்ஸ் கிட்ட கேட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இல்லை உங்களுக்கு இதில் வேற ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாவோ வேற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாவோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நண்பா, தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. டாடா.